நிழல் போன்ற மாயையாய் ஜீவகாலம் போனதே, தேவ நன்மை தள்ளியே பாவியாக வாழ்கிறாய். நிழல் போன்ற மாயையாய் ஜீவகாலம் போனதே, தேவ நன்மை தள்ளியே பாவியாக வாழ்கிறாய். கரங்கள் நீட்டி நோக்குவாரே என்றும் முந்தன் தேவனே, கரங்கள் நீட்டி நோக்குவாரே என்றும் முந்தன் தேவனே. தயங்காதே நீ உயர்த்துவாரே அன்பின் இயேசு நாயகன், அன்பின் இயேசு நாயகன். என் தேவன் நின்றுன்னை அழைக்கிறார், அவர் பாதம் வந்து விடு நன்மையே. உருவாக்கினவர் வார்த்தை கேட்பாயே இன்றுமே, காப்பாரே என்றுமே இன்றேவா. உருவாக்கினவர் வார்த்தை கேட்பாயே இன்றுமே, காப்பாரே என்றுமே இன்றேவா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 21 வரை. தியானத்தின் தலைப்பு முகமுகமாய் எதிர்த்தேன். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 11. தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்வது உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர் தவறு செய்யும்போது அதை நாம் எப்படி கையாளுகிறோம்? அவரை பற்றி பலருக்கு சொல்லுவதே கடமையாக திரிகிறோமா? அல்லது பிரசங்க மேடை கிடைத்துவிட்டால் அதிலே வைத்து அவரை தாக்குகிறோமா? மாறாக அவரை தனித்து சந்தித்து பேசுகிறோமா? அல்லது மன்னித்து விட்டு விடுகிறோமா? எதை நாம் இன்று செய்து வருகிறோம்? இங்கே பேதுரு செய்தது தவறு என்று அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் பேதுருவை தான் முகமுகமாக கடிந்து கொண்டதாக பவுல் சொல்லுகிறார். தவறை தவறு என்று கடிந்து கொள்வதற்கு பின் நிற்காத பவுலின் முன்மாதிரி இன்று நமக்கு சவாலாக இருக்கட்டும். அடுத்தது, ஒருவருடைய தவறை அவர்களிடமே உணர்த்துவதுதான் சரியான வழியே தவிர அதை பகிரங்கப்படுத்தி குறித்த நபரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது தவறு என்பதையும் கற்றுக்கொள்கிறோம். தவறு செய்தவரின் காரணத்தை நாம் அறியாதிருப்பதால் நாம் உடனடியாக நியாயம் சொல்ல முடியாது. மாறாக ஒருவருடைய தவறை அவரிடம் சென்று உணர்த்துவதே சரியான முறையாகும். அதிலும் அதை எப்படி சொல்லுவது என்பதும் இதில் உள்ளடங்கி உள்ளது. தேவனுடைய வார்த்தையின்படி ஒருவன் தவறு செய்தால் அதை முதலாவது அவன் தனித்து இருக்கும்போது அவனுக்கு உணர்த்த வேண்டும். அவன் அதை ஒப்புக்கொண்டால் சரி, இல்லாவிட்டால் இருவராக சென்று உணர்த்த வேண்டும். அதையும் அவன் ஏற்காவிட்டால் அதன் பின்னர் அவன் சபை விசுவாசிகள் முன் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டியிருக்கும். இதை விடுத்து வேறு எந்த படிமுறையும் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்படவில்லை. அதற்கு மிஞ்சினது கூடாததாகவே இருக்கும். ஆக வார்த்தையில் கூறப்பட்ட விதிமுறைகளை சரியான அளவில் பயன்படுத்த வேண்டுமே தவிர கூட்டவோ குறைக்கவோ முடியாது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்கிறார் பவுல். இப்படியே நாமும் அறையப்பட்டிருந்தால் நமது மாம்சம் சொல்லுகிற எந்த காரியத்துக்கும் நாம் இனி செவிசாய்க்க வேண்டியது இல்லை. நாம் பரிசுத்த ஆவியானவருக்குள் இருந்தால் அவர் தவறை உணர்த்துவார். அப்போது தவறை தவறு என்று சொல்லவோ அதை குறித்த நபருடன் பேசி சரி செய்யவோ நாம் தயங்க வேண்டியது இல்லை. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நான் மற்றவர்களுடைய குறைகளையும் தவறுகளையும் அன்புடன் அவர்களிடம் உணர்த்தவும் அதே தவறை நான் செய்யாதவாறு கவனத்தோடு செயல்படவும் எனக்கு உதவி அருளும். ஆமென்.